ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ரெசிபி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வரகு அரிசி ப்ளஸ் பச்சரிசி இது ரெண்டுமே சேர்த்த குழிப்பணியார ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனிப்பு ப்ளஸ் காரம் இது ரெண்டுமே நாங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பணியாரத்துக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கப்புக்கு 2 கப் வரகு அரிசி. ஸோ வரகு அரிசி ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே கப்பில் 2 கப் அளவு பச்சரிசி. ஸோ அதுவும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே கப்புக்கு 1 கப் உளுந்து எடுத்துக்கலாம். இந்த சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது முங்குற அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறணும். ஸோ அதுக்கடுத்து நம்ம மாவு வரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அந்த அரிசியும் உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் சித்தி தான் இந்த ரெசிபி செய்கிறாங்க. அவங்க என்னென்ன இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாவு எப்படின்னா நல்லா புளிக்கணும். ஸோ இப்போ முந்தின நாள் ஈவினிங் நீங்கள் இந்த மாவு அரைச்சி வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் இந்த பணியாரம் செய்ததுக்கு ரொம்ப கரெக்டாக வரும். நல்லா புளிச்சிருக்கும் மாவு. இப்போ என்னெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறேன். கருப்பட்டியில் பாவு காய்ச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்காங்க. 1 ஸ்பூன் சுக்கு பவுடர், 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இது இனிப்பு பணியாரத்துக்கு. கார பணியாரத்துக்கு என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கார பணியாரம் செய்கிறதுக்கு இந்த கலவையில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் தேங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாமே ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு கருப்பட்டியிலே அவங்க பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்காங்க. கருப்பட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம பாகு காய்ச்சி அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டு உள்ளே ஊற்றினா அதில் நிறைய அசடு இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபில்டரில் வடிகட்டிடுங்க. அப்போ தான் அதில் இருக்க அசடெல்லாம் அந்த ஃபில்டர்லேயே தங்கிரும். ஸோ பாகு மட்டும் அந்த மாவுக்கு போகும். ஸோ இந்த பாகை இந்த மாவில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் சுக்கு பவுடர், 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இது ரெண்டுமே ஆட் பண்ணிட்டாங்க. தென் அது கூட தேங்காய் துருவல், 1/4 மூடி தேங்காய் துருவல் அதையுமே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி சுட்டு எடுக்க போகிறாங்க. தென் இப்போ கார பணியாரத்துக்கு அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்சம் உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் அந்த கலவை அதாவது தேங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா ப்ளஸ் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்ச கலவையை அது கூட ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ இது ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் அதில் மாவு ஊற்றிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி பணியாரம் சுட்டு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு இன்னும் ஹெல்த் ரொம்ப அதிகரிக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, வரகு அரிசியில் செஞ்சுருக்காங்க. ஸோ வரகு அரிசி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதில் இந்த மாதிரி நம்ம பணியாரம் செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. சின்ன குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பணியாரம் ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே மாற்றி விட்டுக்கிறாங்க. ஸோ இந்த உடன் ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தீயும் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் கருகாமல் வரும்.
சுவையான குழிப்பணியார ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ இனிப்பு ப்ளஸ் காரம் இது ரெண்டுலேயுமே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரெசிபியை உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வரகரிசியை வந்து டைரெக்டாக அவங்க சாப்பிடாட்டாலும் இந்த மாதிரி பணியாரமாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.